கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வனாந்தரத்தில் ஒரு ஜனம் இரக்கம் பெற்றது. நான் இந்த வனாந்தரத்தை குறித்து காலையில் கீதரோன் ஆற்றை குறித்து பேசும் பொழுதே இந்த வனாந்தரத்தை ஓரளவுக்கு நான் சொல்லி இருக்கிறோம். வனாந்தரத்தின் பாதையை கண்டு திகைத்து போகாதிருங்கள். வனாந்தரம் தேவன் அனுமதித்தால் அதை தைரியமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வனாந்தரத்திலே தேவன் நம்மளை அனுப்பி அந்த வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மளை உருவாக்குவதற்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கும், இரண்டாவது தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாதை தான் வனாந்தரத்தின் பாதை. ஆகாரின் வாழ்க்கை கூடாரத்தில் இருக்கும் வரை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட முடியவில்லை. என்றைக்கு வனாந்தரத்திற்கு வந்தாலும் அன்றைக்கு ஆகாரின் வம்சமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. மோசே எகிப்தின் வீட்டில் இருந்த பொழுது, மாமனாரின் வீட்டில் இருந்த பொழுது தெரிந்து கொள்ளப்பட முடியலை. ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டது இருந்தாலும் அந்த தெரிந்து கொள்ளுதல் சரியான நேரத்தில் வெளிப்பட்ட இடம் என்று எங்கே என்று கேட்டால் அது வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து ஓரை பர்வதத்திலே வந்த பொழுது தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தாவீது ராஜாவாவதற்கு முன்பதாக அவன் அலைந்து திரிந்த இடம் எது? அதுவும் ஒரு வனாந்தரத்தின் பாதை. இயேசுவானவர் ஞானஸ்தானம் கரை ஏறின உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் கடந்து வருகிறது. ஞானஸ்தானத்திற்கு பெயர் போன எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிற யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் ஒரு குடியிருந்தார். எந்தெந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் அதிகமாய் குறுக்கிடுகிறதோ அவர்களை தேவன் தம்முடைய கரத்தில் எடுக்க போகிறார். தேவன் தெரிந்து கொள்கிற ஒரு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்து விட்டோம். இரண்டாவது, ஏன் இந்த வனாந்தரம் வருகிறது? யாத்திராகமம் 14:5 சொல்லுகிறது, 14:4 சொல்லுகிறது வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டதுன்னு. ஆனால் 14:5 யாத்திராகமத்தின் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? நான் மகிமைப்படுவேன். என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் வருகிறதோ அன்றைக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நான் சொன்ன மனிதர்களை வைத்தே நான் சொல்லுகிறேன். ஆகார் வனாந்தரத்திற்கு வந்த பொழுது தேவனுடைய நீரூற்றாகி அந்த மகிமையை அவள் கண்டாள். மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த பொழுது தேவ மகிமையாக அந்த முச்செடியிலே தேவனுடைய மகிமையை கண்டார். இயேசுவானவர் அந்த வனாந்தரத்திலே சுற்றி திறந்த பொழுது தேவனுடைய வார்த்தையின் மகிமையை அவர் பிரயோகம் படுத்தினார். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்த பொழுது தீர்க்க தரிசனத்தின் மகிமையை வெளிப்படுத்தினார். தாவீதானவன் வனாந்தரத்திலே சுற்றி திறந்த பொழுது தனக்குள் இருக்கிற கரடியும் சிங்கத்தையும் கொன்று போடக்கூடிய தேவனுடைய வல்லமையின் பலத்தை, அவன் மகிமையை அவன் உணர்ந்தவனாய் இருந்தார். வனாந்தரம் யாருடைய வாழ்க்கையில் வருகிறதோ அவர்கள் கலங்கி போய்விட வேண்டாம், திகைத்து போய்விட வேண்டாம், எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் மூலையில் அமர வேண்டாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியும், வயல்வெளி காடுகளாய் மாற முடியும், காடுகள் செழிப்பான சோலைவனமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வனாந்தரத்தை கண்டு கவலைப்படாதிருங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 31:2 வனாந்தரத்திலே அவர்கள் இரக்கம் பெற்றார்கள். வனாந்தரத்திலே இரக்கம் பெற்ற ஜனங்கள் ஏராளம் தாராளம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய சூழ்நிலையிலே, நம்மளுடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம்தான் தேவனுடைய மிகப்பெரிய இரக்கம். இந்த இரக்கத்தை குறித்து, இரக்கம் பெற்றது நிமித்தம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். வனாந்தரத்தின் பாதையிலே போக கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனிதனுடைய இரக்கம் உங்களை ஏமாற்றுகிறதா இருக்கலாம். நீங்கள் நம்பினவர்களுடைய இரக்கம் உங்களை தள்ளிவிடுகிறதா இருக்கலாம். ஐயோ இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் எனக்கு இரக்கம் வைப்பார்கள் என்று யாரை நம்பினீர்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை ஏமாற்றி உங்களுடைய இளைப்பாறுதலை கெடுக்கிறவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தின் பாதையை கொடுத்ததே நான் தான், இந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையை அனுமதித்தது நான் தான். உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த வனாந்தரத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க? கவலைப்படாதிருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலை தரப்போகிறார். இந்த மாதம் தேவ ஜனங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் வேறு. ஆனால் எனக்கென்று ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல கொடுத்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்.
என்ன காரணத்தோடு இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று அறியேன். ஆனால் சொன்ன நாளிலிருந்து கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு தேவனை அறிந்த தேவ ஜனத்தினுடைய குடும்பத்தில் இளைப்பாறுதல், ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது. இயேசுவை அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால், நான் இளைப்பாறுதலுக்காக நான் பல தூரங்கள் பிரயாணம் பண்ணி போகிறேன், பல மலைகளுக்கு கடந்து செல்லுகிறேன், அந்த தெய்வத்தினிடத்தில் போனால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இந்த இடத்திற்கு போனால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இந்த மனிதனை நான் போய் பார்ப்பேன், ஆனால் அவர்கள் மூலமாய் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், நான் இந்த வீட்டிற்கு போனால் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதலுக்காக மனிதர்கள் எவ்வளவோ போராட்டங்களை போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இளைப்பாறுதலை அடைய வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய வாழ்க்கை எந்த லெவலுக்கு நாங்களும் போக வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே பரவலாக பேசப்படுகிற கொடூரமான ஒரு வியாதி என்னவென்றால் மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியிலே வருவதற்கு அவர்கள் இளைப்பாறுதலை தேடுகிறார்கள். எப்படி ஆகிலும் இளைப்பாறுதலை அடைந்து விட வேண்டும், எந்த சூழ்நிலையாகிலும் இளைப்பாறுதலை நான் சந்தித்து விட வேண்டும், என் குடும்பத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடாதா, என் பிள்ளைக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடாதா, நான் ஊழியன் செய்கிற இடத்தில் விசுவாசிகள் நிமித்தமாய் ஊழியனாகிய எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடாதா, ஊழியர் மூலமாய் விசுவாசிகளாகிய எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடாதா, மனைவியின் மூலமாய், கணவன் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், உறவினர் மூலமாய் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடாதா என்று அநேகருடைய உள்ளத்திலே எழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, எப்பொழுது நான் இளைப்பாறுதலை அடைவேன்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான நேரத்தை கர்த்தர் கட்டளையிட ஆரம்பித்து விட்டார். அதற்கான காலம் சமீபித்து வருகிறது. அதற்கான காலம் வருகிறது. எபிரேயரின் புஸ்தகம், எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இளைப்பாறுதலுக்கான காலம் வரும். ஆண்டவர் உங்களுக்கென்று இளைப்பாறுதலுக்கான காலத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். யார் சொன்னா உங்களுடைய வாழ்க்கை இளைப்பாறுதலை அடையாது என்று? யார் சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது என்று? எந்த மாந்திரிகம், எந்த ஜோசியமும், எந்த குறிசலின் ஆவிகளும் உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்து போடலாம். உங்களுடைய மனதிலே பலவிதமான எண்ணங்கள் உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்து போடலாம். உங்களுடைய சம்பாத்தியம் உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்து போட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு போதுமான சம்பாத்தியம் இல்லை, நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி என் குடும்பத்தை நான் வளர்ப்பேன், எப்படி என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஆளாக்குவேன், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நாளைய தினத்தை குறித்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இளைப்பாறுதலை தருகிற இல்லாமல் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் தைரியம் கொள்ளுகிறீர்கள்? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த மார்க்கத்திற்குள்ள, இந்த சத்தியத்திற்குள்ள, இந்த பெந்தேகோஸ்தே ஐக்கியத்திற்குள் இழுத்து கொண்டு வந்த என்னுடைய நாயகன், அவர் இளைப்பாறுதலை தருவார். அவர் விசுவாசத்தை துவங்குகிறவர், அவர் விசுவாசத்தை முடிக்குகிறவர். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் அக்கம் பக்கம் வீட்டை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் கதவை தட்டுகிற இயேசு உங்கள் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறார். ஏன் அவர்களிடத்தில் இவர்களிடத்தில் உதவியை நாட வேண்டும்? ஏன் அந்த மனிதனிடத்திலே ஓடுகிறீர்கள்? ஏன் இந்த மனுஷனிடத்திலே போக வேண்டும்? இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அவர் இயேசு. வேறு எந்த தெய்வத்தினாலும் கொடுக்க முடியாது, வேறு எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் கொடுப்பார்களானால் அது சில மணி நேரங்கள் மாத்திரமே உங்கள் வீடுகளிலேயும் உங்கள் உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் தங்கி தாவரிக்கும். அதன் பின்பு போய்விடும். ஆனால் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் அது நித்திய காலமாய், யுகா காலமாய் உங்களோடு வாசம் பண்ணக்கூடியது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இளைப்பாறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? நான் என்னுடைய நிம்மதியை கெடுத்து விட்டேன், என்னுடைய சமாதானம் கெடுக்கப்பட்டு விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். ஆண்டவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. உலகத்திற்கு இளைப்பாறுதல் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் உண்டாகணும். ஆனா நம்மளே இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறோமே. பெற்ற பிள்ளைகள் மூலம்,
மருமக்கள் மூலம், மாமியார்கள் மூலம், சகோதரர்கள் மூலம், யார் மூலம் உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் இளைப்பாறுதலை தருவார். அவர் இளைப்பாறுதலை தருவார். எபிரேயர் 4:29 சொன்னது போல, எபிரேயர் 4:9 சொன்னது போல, இளைப்பாறுதலுக்கான காலம் வருகிறது. 2 விதமான இளைப்பாறுதல் உண்டு. நான் பொதுவாய் சொல்லுகிறேன். ஒன்று உயிரோடு இளைப்பாறுகிற ஒரு இளைப்பாறுதல், இன்னொன்று உயிர் எடுக்கப்பட்டு இளைப்பாறுகிற ஒரு இளைப்பாறுதல். ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் பயங்கரமா வியாதியில பாதிக்கப்பட்டு இருந்தார். அவருக்கு ரத்தத்துல உப்பு கலந்து விட்டது. அப்ப அந்த மாத்திரை மருந்துலாம் எடுக்கிறது கிடையாது. அப்ப அவரை போய் பார்த்தோம். நானும் எனக்கு மூத்த பரிசுத்தவான்கள் அவரோட போய் நாங்க விசிட்டிங் பண்ணோம். அவரை என்னுடைய அறையில தான் தங்க வைத்திருந்தாங்க. ரொம்ப சிவியர் கண்டிஷனோட இங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு வந்து அங்க தங்கி இருந்தார். அப்ப நாங்க போய் பார்த்தோம். அப்ப பாஸ்டர் சொன்னாரு, ஜோமன்ரா சம்பத்து, நீ ஜோமன், எல்லாரும் ஜோமன்னுங்கிட்ட அவரு ஜோம் பண்ணார். ஜெபிச்ச உடனே பாஸ்டர் வெளியில வந்துட்டு கேட்டாரு, ஏதாவது சொன்னாரா, ஆண்டு ஏதாவது வெளிப்படுத்தினாரான். அவர்கிட்ட சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்ல. ஆனால் அந்த நேரத்துல ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை காண்பித்தார், நான் இளைப்பாறுதலை தருவேன். நான் நினைச்சேன் இந்த வியாதி சரியாயிரும், இந்த பலவீனம் சரியாயிரும், அவ்வளவுதான். அவர் ரொம்ப அன்பான ஒரு ஊழியர், எஞ்சிருவாரு, நம்மளுக்கு நல்ல தோல் கொடுப்பாரு, என்னையெல்லாம் ரொம்ப ஜாலியா பார்த்துக்குவார். வயதுல ரொம்ப சின்னவனா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா பழகுவார். ஒரு மகன்கிட்ட பழகுற மாதிரி எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னை நேசித்த ஒரு நல்ல தெய்வ ஊழியர். இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார். சொல்லி 2வது நாள் பாத்ரூம் போயிட்டு வந்து அமர்ந்து இருக்கிறாரு. அப்படியே சாஞ்சவரு திடீர்னு பாஸ்டர் அலறிடிச்சு கூப்பிட்டா, பாஸ்டர் நான் இளைப்பாறுதலுக்குள் போகிறேன், நான் இளைப்பாற போகிறேன். அப்படியே சொன்னி கண்ண முன்னவர் தான். அவருடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. ரிட்டர்ன் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரையும் திரும்ப வர சொல்லுன்னு சொன்னாங்க. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 2 விதமான இளைப்பாறுதல் உண்டு. ஒன்று எழுத்தின்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இளைப்பாறுதல், இன்னொன்று பரலோகத்தில் நாம் பெறுகிற அந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை நாம் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறோம். ரிலாக்ஸ் 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 ஓடுறமே, ஒரு நாள் நம்மளுடைய சரீரம் முழுவதும் ரிலாக்ஸுக்குள்ள போக போகிறது. அதற்கு ஆயத்தமா? அதற்கு தயாராயிட்டோமா? அதற்கு ரெடியா இருக்கிறோமா? எந்த நேரத்துல கர்த்தர் கூப்பிட்டாலும் போகணும். வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, அவரை தடுக்க முடியாது. அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை தடுப்பவன் யார்? அவர் பறிக்கிறார், அவர் யாரால தடுக்க முடியும்? அவர் தோட்டத்திற்கு வருகிறார், நல்ல கனிகளை பார்க்கிறார், அதில் விலையே ஏறப்பெற்ற முத்தின கனிகளை, இல்லாவிட்டால் நல்ல பழங்களை, முத்தி போன நல்ல பழங்களை பார்க்கிறார். இது இதற்கு மேல் இந்த மரத்தில் இருக்குமானால் அது கீழே விழுந்துவிடும், அது சேதப்படுத்தப்படும், அது மற்ற மிருகங்களினால் மற்ற ஜீவன்களினால் கடிக்கப்படும், காயப்படுத்தப்படும். நீ என்னிடத்திற்கு வந்துவிடு. ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். சீக்கிரமாய் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள இந்த ஊழியத்தை வெற்றிகரமாய் முடித்து, நம்மளுடைய ஜீவியத்தை வெற்றிகரமாய் முடித்து, அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அந்த நேசரின் திருமுகத்தை நாம் பார்க்கிற அந்த நேரம் அது இளைப்பாறுகிற நேரமாய் இருக்க வேண்டும். நம் தகப்பனின் முகத்தை பார்க்கிற அந்த நேரம் அது மிகப்பெரிய மனமகிழ்ச்சி நேரமாய் இருக்க வேண்டும். அது ஒரு பயத்தின் நேரமாய், அந்தகாரங்கள் சொல்லுகிற நேரமாய், ஐயோ நரகத்தின் வேதனை நேரமாய் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் தேவன் 2 விதமான இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அதற்கான காலம் வரும், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவோம். அதற்கான காலங்கள் வருகிறது, அப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுவோம். எந்த இளைப்பாறுதலுக்குள்ள தேவன் நம்மளை வழிநடத்த போகிறார் என்பது அதை அவர் மாத்திரம் அறிவார். அது தேவனுடைய அனாதி தீர்மானமாய் காணப்படுகிறது. ஒன்று நிச்சயம், அழைத்த அழைப்பு நிறைவேறும் வரை தேவனுடைய இளைப்பாறுதல் நம்மளுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய இளைப்பாறுதல் நம்மளுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. 2 விதமான இளைப்பாறுதலை சொன்னேன். ஒன்று வெளிப்பிரகாரமான
இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு இளைப்பாறுதல், இரண்டாவது ஆவிக்குரிய இளைப்பாறுதல். எந்த இளைப்பாறுதலை வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தாலும் அதை தர அவர் உண்மையிலவராயிருக்கிறார். ஆனால் அதற்கான காலம் வருகிறது, காத்திருங்கள். அதற்கான சமயம் வருகிறது, பொறுமையாயிருங்கள். அதற்கான இளைப்பாறுதலை தேவன் தர உண்மையிலவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் சமூகம் உனக்கு இளைப்பாறுதலை தரும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோனுக்கு தேவன் இளைப்பாறுதலை தந்தருளினார். மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மன்னிக்கணும், மத்தேயு 17:28 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் 19 இயேசுவானவர் சூழரைத்து சொல்லுகிறார். அப்படியானால் இதிலிருந்து என்ன அறிந்து கொள்ளலாம்? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கிருபையின் காலத்திலையும் இளைப்பாறுதலை தருகிறதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும், அது தேவனால் மட்டும்தான் முடியும். அதை தடுக்க ஒருவரால் முடியாது. முதலாவது நம்மளுக்கு தேவையான இளைப்பாறுதல் என்ன? முதலாவது தேவன் நம்மளுக்கு தரப்போகிற இளைப்பாறுதல் என்ன? பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலமோன் 1:20. என் உள்ளத்திற்கு இளைப்பாறுதலை பண்ணினான், என் உள்ளம் இளைப்பாறும்படி என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு தருகிற முதலாவது இளைப்பாறுதல் எங்க தெரியுமா? உள்ளத்திற்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருகிறார். வெளியில நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கலாம், மற்றவங்களை பார்த்தா சிரித்த முகமா சோத்திரம் பண்ணலாம், வாங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க கஷ்டத்தெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கலாம். ஆனால் உள்ளம் என்ன சாட்சி கொடுக்கிறது? தனிமையில் இருக்கும் பொழுது இந்த உள்ளம் என்ன சாட்சி கொடுக்கிறது? நம்ம அறையில் அமர்ந்து இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஜெப நேரத்திற்கு போகும் பொழுது, இல்லாவிட்டால் படுக்கைக்கு போகும் பொழுது, நம்மளுடைய சிந்தனையில உள்ளத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் இருக்கிறதா? ஒரு காலத்துல மைண்ட்ல ஒரு பெரிய ரிலாக்ஸ் இருந்தது, சிந்தனையில உள்ளத்திற்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருந்தது. அப்படியே நீரோடைகள் அமைதியாய் போய்கொண்டிருக்கிறது போல நம்மளுடைய உள்ளத்திற்குள்ள ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய நிம்மதி காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த இளைப்பாறுதல் நமக்குள் காணப்படுகிறதா? கடந்த நாட்கள்ல உள்ளத்திற்குள் இருந்த அந்த இளைப்பாறுதலை இழந்திருக்கலாம். சிலருடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திற்குள் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை உடைத்து போட்டதா இருக்கலாம். சிலருடைய பார்வைகள், சிலருடைய செயல்கள், சிலருடைய கிரியைகள், உதாரணத்திற்கு வீட்டில் மகனோ மருமக்களோ பிள்ளைகளோ பேரங்களோ யாரா இருந்தாலும் எந்த மனிதர் மூலமாய் வருகிற அந்த வார்த்தைகள் உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்ததா இருக்கலாம். உள்ளத்திற்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களை சுற்றி முற்றிலை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்டா வெளிப்படா நல்லா இருக்கிறேன்னுங்கிறாங்க. தனிப்பட்ட விதத்துல அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசி பார்த்தோம்னா அவர்களை போல பாடுபட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அந்த அளவிற்கு உள்ளத்திற்குள் ஒரு பெரிய சமாதானம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நீ வெளியில சிரிக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கிற. காயினுடைய முகநாடி கூட வேறுபட்டு அது காண்பித்து கொடுத்தது. ஆனால் சிலர் முகத்தை கூட அவ்வளவு அழகா மாற்றிக் கொள்ளுகிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியில காண்பிக்கிறதல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறேன். உள்ளத்திற்குள் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உள்ளத்திற்குள் சமாதானம் இல்லாமல் நீங்கள் அமர்ந்திருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகள் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய், வேலை செய்கிற இடத்துல எந்தெந்த காரியத்தினால உள்ளத்திற்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு அமர்ந்த நீரோடையை போல ஐயோ ஏன் வாழுகிறேன் என்கிற அந்த கேள்வி வருகிறது. கர்த்தரை நலமாய் வைத்திருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஒரே கொந்தளிப்பு, ஒரே இறைச்சல், ஒரே போராட்டம். சில படபடன் வருது பிரதர், என்னன்னே தெரியல, எனக்கு திடீர்னு படபடன் ஆயிடுச்சு, இருதையெல்லாம் திடீர்னு படபடன் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த இளைப்பாறுதலை கெடுத்து கொண்டிருக்கிறானா சத்துருவானவன். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த மாதத்துல இளைப்பாறுதலை இழந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல, ஆனால் அது நீடிக்காது, அது நீடிக்காது. அதற்கான காலம் வந்துவிட்டது. இளைப்பாறுதலை தருவதற்கான காலம் வந்துவிட்டது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார்? உள்ளத்திற்குள் தேவன் இளைப்பாறுதலை தருகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஒனேசிமு எனக்கு இளைப்பாறுதலை உள்ளத்திலே கட்டளையிட்டான், அவனால் நான் இளைப்பாறுதலை அடைந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்னதான் இந்த ஒனேசிமு செய்தான் என்று கேட்டால், அவன் பவுலுக்கு அநேக உதவிகளை செய்தான். இப்ப காரியத்திற்கு வாங்க. உள்ளத்திற்குள்ள இளைப்பாறுதல் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? யார் யார் மூலமாய் உங்களுக்கு உதவி கிடைக்காமல் இருந்ததோ, யாரால் உதவி கிடைக்கும் என்று நினைத்தீர்களோ அவர்களால் கடந்த மாதத்திலே உதவிகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், நன்மைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், கொழுமைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனிதனை கொண்டே நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், அவர்களை கொண்டே நான் உதவி செய்ய போகிறேன். எந்தெந்த இடத்துல உதவிக்காக நீங்கள் அலைந்து அங்கலாய்த்து ஒன்றுமில்லாமல் உள்ளத்துல ஒரு வெறுமை, இந்த மனிதனை நம்பினேன் எனக்கு உதவி செய்வான் என்று, என் சகோதரனை சகோதரியை நம்பினேன் எனக்கு உதவி செய்வார்கள் என்று, என் பிள்ளைகளை எதிர்பார்த்தேன் எனக்கு உதவி செய்வார்கள் என்று, என் வேலையில் இருந்த நண்பர்களை நண்பிகளை தோழர்களை தோழிகளை நான் நம்பினேன் உதவி செய்வார்கள் என்று, ஊழியரை சிலர் நம்புகிறார்கள் உதவி செய்வார்கள் என்று, ஊழியர்கள் விசுவாசிகளை நம்புகிறார்கள் உதவி செய்வார்கள் என்று, அவர்கள் மூலமாய் உதவி இல்லாதபடினால் உள்ளங்கள் காயப்பட்டு உள்ளத்துல இளைப்பாறுதல் இல்லை. குடும்பத்துல சில காரியங்கள், உங்கள் குடும்பத்துல உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததுனால அந்த தனிமை உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்திருக்கிறது. கணவனார் வீட்டில் இருக்கிறார், மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறார்களே. என்னுடைய வேலையை நானே செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லையா, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையா, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயமாகிய பலகையில், எவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று முரண்டு பிடித்துக் கொண்டு போனார்களோ அவர்களே திரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் இழுத்து கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் இழுத்து கொண்டு வரப்போகிறார். ஈசாக்கனுடைய வாழ்க்கையிலே பகைத்து அவனை விரட்டி விட்டார்கள். விரட்டி விட்டு அதே ஜனம் வந்து அவனோடு சமாதானம் பண்ணினார்கள், அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த மனிதனை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. யார் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கணும், யார் இடத்துல உங்களுக்கு நன்மை தடைப்பட்டு இருக்கிறது, நேரா போங்க, முழங்கால போடுங்க, 2 கையை தூக்குங்க, எனக்கு இந்த மனிதனிடத்துல இந்த உதவி கிடைக்கணும், அதற்கு நீர்தான் உதவி செய்யணும், அதற்கு நீர்தான் பேசணும், அதற்கு நீர்தான் கிரியை செய்யணும். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். யாரால முடியாதுன்னு சொல்லி உங்களை புறந்தள்ளி அவமாக்கப்பட்டு உங்களை அவமானப்படுத்தி புறந்தள்ளி வைக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் இந்த காரியத்தை முடிக்க பண்ணுவார். அதுதான் தேவனுடைய சவால். யாரு நம்ம? யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு காலமும் நம்மளை அப்படி ரோட்ல விட்டுற மாட்டாரு. ஒரு காலமும் நம்ம நிம்மதியை இழந்துட்டோம், எக்கெடுகட்டும் போயிரட்டும் கர்த்தர் விட மாட்டாரு. மீண்டும் இளைப்பாறுதலின் காலம் வருகிறது. அந்த இளைப்பாறுதலை தேவன் திரும்ப தரப்போகிறார். ஆரம்ப நாள்ல உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு இளைப்பாறுதலா இருந்தீங்க, இன்னைக்கு அது இல்லாம நிம்மதி இல்ல பிரதர், நிம்மதி இல்ல பாஸ்டர், நிம்மதி இல்லம்மா, என் பிள்ளையின் மூலமா, என் கணவன் குடிக்கிறாரு அதன் மூலமா, கடன் பிரச்சனையின் மூலமா, ஏமாற்றப்பட்டதன் மூலமா, தனிமையிலையும் ஊழியனிடத்திலையும் விசுவாசிகளிடத்திலையும் ஊழியக்கார தாய்மார்களிடத்திலையும் பரிசுத்தவான்களிடத்திலையும் அழுத கண்ணீருக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். காரணம், இந்த மாதம் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். உள்ளத்திற்குள்ள முதலாவது இளைப்பாறுதல். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் பழமொழி சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருகிறது. மனதுல உள்ளத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சி நம்மளுடைய முகத்தை மலர செய்கிறதா. அந்த மலர்ச்சி அதை யாராலும் தரவே முடியாது, அது தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு பெரிய பீஸ்ஃபுல் யோவான் சானகன் பத்மதீவு யோவான் வனாந்தரத்துல இருந்தாது, தீவுகள்ல கிடந்தது உண்மைதான், தீவுகள்ல இருந்தது உண்மைதான். ஆனால் அங்கேயும் அவர் இளைப்பாறுதல தான் இருந்தாரு. அவருடைய இளைப்பாறுதலை கெடுக்க முடியல. பேதுருவை பாருங்க, ஜெயிலுக்குள்ள போனாரு, அங்க அவருக்கு இளைப்பாறுதல் இல்லையா, நல்லா படுத்து தூங்குகிறார். பவுலும் சீலாவையும் பாருங்க, சிறைச்சாலை தான், கைகள் கால்கள் கட்டப்பட்டது, அங்க போன அவருக்கு இளைப்பாறுதல் இல்லையா, அங்கேயும் இளைப்பாறுதல் தான். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை ஜெயில வச்சுட்டாரு,
அவர் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். இன்னும் கொஞ்ச நாள்ல தன்னுடைய தலை வெட்டப்பட போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் அவர் அச்சப்படலை, இளைப்பாறுதலோடு இருக்கிறார். இதுதான் தேவன் தருகிற இளைப்பாறுதல். தேவன் திறந்த இளைப்பாறுதலை ஒருவராலும் கெடுக்க முடியாது. அது சிறைச்சாலையா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், தீவுகளா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், உங்களுடைய உள்ளத்துல இரவு நேரங்களிலே தூக்கமில்லாத சூழ்நிலையா இருக்கலாம். தேவன் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்துட்டார்னா அதை யாராலையும் கெடுத்து போட முடியாது. நான் கொடுக்கிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீர். நான் கொடுக்கிற இளைப்பாறுதல் அது உங்களுக்குள் ஊறி பாய்கிற இளைப்பாறுதல். முதலாவது தேவன் உள்ளத்திற்குள்ள மனதிற்கு முதலாவது இளைப்பாறுதல் தரப்போகிறார். நீங்க வேணா தீர்மானம் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. பாபிலோன்ல தான் தானியேல் இருந்தாரு, பயப்படலையே. அவனுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுத்தாரு. சாத்ராக், மேஷாக், யாபேத் நேகோ அக்கினிக்குள்ள போனப்ப கூட விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனால் அவரே துதிப்போம். அவ்வளவுதான். கர்த்தர் அங்கே வந்து அவனுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். எந்த பாதையிலே போனாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் இளைப்பாறுதலை தருவார். ஏன் இளைப்பாறுதலை இழக்கிறோம்? அவரை விட்டுறோம். அவரை விட்டதுனாலதான் இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லை. மனதுல ஒரு போராட்டம், பிரச்சனையா, நேரா தேவ சமூகத்திற்கு போங்க, முழங்கால்களை முடக்குங்க, 2 கையை தூக்குங்க, சோத்திரம் பண்ணுங்க. இல்ல மொட்டை மாடிக்கு போய் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், என் மனதில் இருக்கிறதெல்லாம் உங்க மேல நான் வச்சிடுறேன், அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச பாரத்தை இல்ல, முழுசா வச்சிடணும். கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே பிரச்சனை தான். யாரால என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாட்ட போங்க, அவர் நீதி உள்ளவர், அவர் சரியா நம்மளை நடத்துவார். ஒருவேளை நம்ம மேல தப்பு இருந்தா அதை உணர்த்துவார், அவங்க மேல தப்பு இருந்தா அதையும் நம்மளுக்கு காண்பித்து கொடுப்பார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மளை விட்டுவிட மாட்டார். அவர் இளைப்பாறுதலின் தேவன். அவர் இனி உங்களுடைய மனது கொந்தளிக்காது, இனி உங்களுடைய கண்ணீர் தேவையில்லாமல் சிந்தப்படாது, இனி உங்களுடைய வாய் தேவையில்லாமல் புலம்பாது, இனி உங்களுடைய கால்கள் தேவையில்லாமல் அலைந்து தெரியாது. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீங்கள் இருக்கிற இடத்துல தரப்போகிறார். சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது ஞானம், ஞானம்னு சொல்லுவாங்க. இல்ல, ஞானத்திற்கு மேலாக தேவன் ஒண்ணு கொடுத்தார், இளைப்பாறுதல். சுற்றிலும் இருந்த சத்துருக்களை தேவன் சிதறடித்து சாலமோனுக்கு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் உள்ளத்திற்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். எதனால் இந்த உள்ளத்திற்குள் இளைப்பாறுதல் அடைய போகிறோம்? அநேகரால் இந்த மாதம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகிறது. எந்த அதிகாரியின் மூலமா, அரசியல்வாதியின் மூலமா, ஆட்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கையோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தரல போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. அது நிமித்தம் நீங்களும் நானும் இளைப்பாறுதலை பெற போகிறோம். இரண்டாவது, தேவன் ஒரு பகுதியிலே இளைப்பாறுதலை தருகிறார். அது இந்த பகுதி ஏசாயா 57 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 57:2. படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள், படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள், தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த படுக்கை ஒரு இளைப்பாறுதல் அற்றதாய் காணப்படுகிறது. 2 பேர் படுத்திருக்கிறான், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். ஆனால் 2 பேருக்குள்ளும் அந்த இளைப்பாறுதல், யாருக்குள் அந்த இளைப்பாறுதல் இருக்கிறதோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இன்னைக்கு அநேகருடைய படுக்கையில கூட இளைப்பாறுதல் இல்லை. நேபுகாத் நேச்சார் படுத்து தூங்கின பொழுது சொப்பனத்தினால் அவன் மிரண்டு போனான். லாபான் தூங்கின பொழுது கர்த்தர் அவனை சொப்பனத்துல எச்சரித்து அவனை பயமுறுத்தினான். இன்னைக்கு அநேகருடைய படுக்கை, அவர்களுடைய ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கூட ஒரு இளைப்பாறுதலா இல்லை. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு பாக்குறேன் பிரதர், தூக்கமே வர மாட்டேங்கிறது. இரவு 12 மணி ஆகிறது, 1 மணி ஆகிறது. சரி, என்ன செய்றீங்க? ஏதேதோ சிந்தனையில வந்து கொண்டே இருக்கிறது. என்ன யோசிக்கிறீங்க தெரியல, நான் என்ன யோசிக்கிறேனே தெரியல. சிலர் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு அரை மணி நேரத்திற்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் என் மைண்ட்ல வருது, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருமான ஒரு பயம், ஒரு திகில், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அனுபவம். படுக்கையில போய் இளைப்பாறலான்னு பார்த்தா படுக்க முடியல. சிலர் படுத்துட்டு எந்திக்கும் பொழுதே சொல்றாங்க, எனக்கு கை காலெல்லாம் வலிக்கிறது, எனக்கு முதுகெல்லாம் வலிக்கிறது, எனக்கு உடம்பெல்லாம் வலியா எடுக்கிறது. படுக்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஒரு மனிதன் இளைப்பாறுவதற்கு அவனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தூக்கத்துல கூட ஒரு நிம்மதியில்லாத ஒரு தூக்கம், ஏதேதோ சொப்பனங்கள், ஏதேதோ அதிரியங்கள், ஏதேதோ பயங்கள், ஏதேதோ கெட்ட கனவுகள், சிந்தனையில என்னென்னமோ ஓடிக்கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து,
பிள்ளைகளை குறித்து நம்மளுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து விடுமோ, மரணத்தை எட்டி விடுவேனோ, இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள், இவையெல்லாம் சிந்தனையிலே வந்து படுக்கையிலே நிம்மதியை கெடுக்கிறது, படுக்கையிலே நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மனதிலே முதலாவது தேவன் இளைப்பாறுதலை தரப்போகிறார். இரண்டாவது, நீங்கள் படுத்து கொண்டிருக்கிற இடம் இளைப்பாறுதலின் இடமாய் தேவன் மாற்றப் போகிறார். படுத்து கொண்டிருக்கிற இடத்தை தேவன் இளைப்பாறுதலின் இடமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த நாள் வரை நீங்கள் உங்களுடைய படுக்கையில இளைப்பாறுதலை இழந்தவர்களா இருக்கலாம், சமாதானத்தை இழந்தவர்களா இருக்கலாம், சந்தோஷத்தை இழந்தவர்களா இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த மன நிறைவையும் மன நிம்மதியையும் நீங்கள் இழந்தவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நீங்கள் படுத்திருக்கிற இடம் கூட அது உங்களுக்கு இளைப்பாறுதலாய் மாறப்போகிறது. அந்த படுக்கை நம்மளுக்கு இளைப்பாறுதலாய் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தார்கள். நம்மளுடைய படுக்கை இளைப்பாறுதலாய் இருக்கணும்னா, நம்ம இப்ப இரவு தூங்க போகிறோம், காலையிலிருந்து நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம், வேலைக்கு, ஊழியத்திற்கு, மனிதர்களை சந்திக்க எத்தனை விதமான நடவடிக்கைகள், நடக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறது. இதுல நம்ம நேர்மையா இருக்கிறோமா? இதுல நம்ம உண்மையா இருக்கிறோமா? பல மனிதர்களை சந்திக்கிறோமே, அதுல உண்மை காணப்படுகிறதா? பல மனிதர்களிடத்துல பேசுகிறோமே, அதுல உண்மை காணப்படுகிறதா? சிலருடைய நினைவுகள் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் உண்டாகிறது. காலையில என்ன நினைத்தாங்களோ, என்ன சிந்தித்தாங்களோ, அது நைட்டு கனவுல வந்துடும். காலையில எங்கேயாவது வேகமா வண்டியில போவாங்க, ஒரு வேகத்தடையில தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், இவங்க படுக்கையில துள்ளி குதிப்பாங்க. அது ஒரு இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை. நேர்மையாய் நடக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பதாக உத்தமனாக நடந்து கொண்டு நேர்மையாயிரு. நேர்மையாய் நடக்கணும், உண்மையுள்ளவர்களாய் நடக்கணும். படுக்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். 38 வருடம் ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான், ஆனால் அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லையே. என்னை யார் குளத்துல போய் இறக்கி விடுவார் என்று அவன் புலம்பிக் கொண்டு இருக்கிறான். அவனுடைய படுக்கை அவனுக்கு இளைப்பாறுதலை தரல. இன்னைக்கு அநேகருடைய வியாதி அவர்களை படுக்கையில தள்ளி அவர்களுடைய இளைப்பாறுதலை கெடுக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு, மறிச்சிட்டாரு. அவருக்கு சுகர் கொஞ்சம் ஹையா ஓவர் ஆகி போச்சு. அப்ப காலில் ஒரு கட்டி வந்தது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படியே ஜோமனி சரியாகிக்கிட்டே இருந்து திடீர்னு பார்த்தா அப்படியே ரொம்ப நாள் படுக்கை ஆயிட்டாரு. திடீர்னு பார்த்தா அந்த கட்டுல படுத்து அவர் முதுகுல அப்படியே கொப்பளம் வந்துருச்சு. முதுகுல இருக்க தோலெல்லாம் உரிய ஆரம்பித்து விட்டது. அவருடைய படுக்கை கூட அவருக்கு இளைப்பாறுதலை தரல. ஒரு தேவ பிள்ளையினுடைய நடக்கையை கர்த்தர் முதல்ல பாக்குறாரு. காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணமோ கர்த்தர் அது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி நைட்டு கொண்டு வருவார். சில நேரம் படுக்கை இளைப்பாறுதலா இருக்கணும். நம்ம ஓய்வெடுக்கிற நேரம் இளைப்பாறுதல் உள்ள நேரமா இருக்கணும். நம்ம தூங்குகிற நேரம் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி காலையில எழுந்தாலே நம்மளுக்கு அந்த முகத்திலே அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இன்னைக்கு படுக்க போனாலும் இளைப்பாறுதல் இல்லை, ஏதேதோ கண்ணீர், ஏதேதோ கவலைகள். இரவெல்லாம் நான் அழுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். என் தலை கண்ணீரூற்றானால் நலமாயிருக்கும். அநேகருடைய கண்ணீர் இரவு நேரங்களிலே படுக்கையிலே தங்களுடைய தலையணையை நனைத்து கொண்டிருக்கிறது. காலையில் நடந்த சம்பவங்களை நினைத்து, பிள்ளைகள் மற்ற மனிதர்கள் பேசின காரியங்களை குறித்து படுக்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்திலே போய் சொல்லுவேன்? ஐயோ, எல்லாரும் உறங்கி விட்டார்களே, நான் யாரிடத்திலே போய் சொல்லுவேன்? எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லையே, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே. ஆண்டவரிடத்தில் போகவா? அவரிடத்தில் சொன்னாலும் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கவில்லையே. நான் எப்படி இளைப்பாறுதலோடு உறங்க போகிறேன்? காலையில் எழுந்து நான் வேலைக்கு போக வேண்டுமே, இரவானால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஏதேதோ சிந்தனைகள் வருகிறது, பயங்கள் வருகிறது. ஐயோ, உலகத்தின் வல்லமைகள் என்னோடு போராடுகிறது, கெட்ட சொப்பனங்கள் வருகிறது, மரண திகில் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது. ஐயோ, என் கண்ணீர் என்றைக்கு தான் நின்று போகுமோ? நான் இந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டே இருக்கிறேனே. காலையில் சிரிக்கிறேன், மாலையில் அழுகிறேன். மாலையில் அழுகையும் காலையில் களிப்பும் என்ற வேத வசனத்தின்படி இரவு நேரம் வந்தாலே எனக்கு ஒரே பயம்.
இளைப்பாறுதலை இழந்து போயிருக்கிறீர்களா? படுக்கைக்கு போனாலே ஒரு பயம், ஐயோ தூங்க போறோமா, ஐயோ சிந்தனையில என்ன வரும் தெரியலையே, எல்லாரும் தூங்கிட்டாங்களே, யாராவது இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமே, எல்லாரும் தூங்கிட்டாங்களே, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. உங்கள் படுக்கையில் இளைப்பாறுதலை கெடுக்கிற அந்த ஆவியை தேவன் நிர்மூலமாக்கி போட போகிறார். அந்த வல்லமைகளை தேவன் தன்னுடைய கொதின்காலின் கீழாய் நசுக்கி போட போகிறார். அவர்கள் படுக்கையில இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து சமாதானத்தோடு போய் படுக்கைக்கு போவீங்க. இன்று முதல் படுக்கையில ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவார். நல்லா நைட்டு போகும்பொழுது தலையில கை வைத்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. இருக்கிற இடம் முழுவதும் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளித்து விட்டு போங்க. படுக்கை சுற்றிலும் 4 திசையில இயேசுவின் ரத்தத்தை தெளித்து விட்டு போங்க. ஒரு நாள் நான் படுத்து உறங்கி கொண்டு இருந்தேன். தூங்கலான்னு போனேன். ஒரு மணி இருக்கும். இடையில பிக்கப் பண்ண போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப தூங்கவும் கூடாது. தூங்கிட்டோம்னா பாயிண்ட் டு பாயிண்ட் தான், கேப்பே கிடையாது. அப்ப தூங்கிட்டோம்னா கஷ்டம், தூங்கவும் கூடாது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மொபைல்ல மெசேஜை கேட்டுக்கிட்டு பரிசுத்தவான்கள் செய்தியை கேட்டு அப்படியே படுத்திருக்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நேரா நான் ஒரு சைடு படுத்திருக்கிறேன். எனக்கு நேரா என் முகத்திற்கு நேரா கோரமான ஒரு முகம் வந்து படுத்திருக்கு. திரும்பி பார்த்தா பயங்கரமான ஒரு திகில். திரும்ப நானு தூக்கத்திலேயே நான் என்ன செய்கிறேன்னா அந்த கையை வச்சு அந்த உருவத்தை தள்ளுறேன். இது நடந்தது தேவ சமூகத்துல, உண்மையை சொல்லுகிறேன். அந்த அந்த முகம் இன்னைக்கு என் கண் முன்பதாக இருக்கிறது. முகமெல்லாம் வடுவடுவாய் இருக்கிறது. நான் படுத்திருக்கிற அதே பொசிஷன்ல என் முகத்தை பார்த்து படுத்திருக்கிறது. எழுந்து கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணி நீ வேணா படுத்துரு, நான் போறேன்னு கிளம்பி வந்தாச்சு. ஏன் சொல்லுகிறேன்? இன்றைக்கு சத்துருவானவன் நிம்மதியை கெடுக்கிறான். உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டா போதும், அடுத்த நாள் நீங்க ரிலாக்ஸா இழந்துருவீங்க. இளைப்பாறுதல் ஆட்டோமேட்டிக்கா இழந்துருவோம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கமே முக்கியமாயிடக்கூடாது. ஆனால் இன்று முதல் கர்த்தர் உங்கள் படுக்கையிலே ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். 3வது தேவன் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். அது என்ன இளைப்பாறுதல்? எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 16:6. அவர்களுடைய ஆத்துமாவுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலை தருகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கேயோ என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். 3வது தேவன் இளைப்பாறுதலை தரப்போகிற ஒரு மிக முக்கியமான பகுதி ஆத்துமா. மனதிற்கு தேவன் இளைப்பாறுதலை தருகிறார். படுக்கையில் அதாவது சரீரத்திற்கு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். மத்தேயு 26:45 வாசிக்கும் பொழுது சீசர்களை பார்த்து போய் தூங்கி இளைப்பாறுதல் என்று சரீரத்திற்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். 3வது தேவன் தருகிற ஒரு இளைப்பாறுதல் ஆத்துமாவிற்கு. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? ஏன் எனக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளுடைய ஆத்மா சில நேரம் சும்மா இருக்காது. நம்மளே ஏதாவது யோசிக்க கூட நினைச்சா கூட நம்மளுடைய ஆத்மா என்னத்தையே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வரணும். நம்மளுடைய சிந்தனைகள், உணர்வுகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் கண்ட்ரோல்ல வரணும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்ல வழி எதுன்னு பார்த்து அதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த மாதத்துல மனுஷனுக்கு தோன்றின செம்மையான வழி உண்டு, அதெல்லாம் நல்ல வழி கிடையாது. உங்களுடைய பார்வைக்கு என்னுடைய பார்வைக்கு தோன்றுகிற வழியெல்லாம் நல்ல வழியே கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பூர்வ பாதைகள், பிதாக்களுடைய வழிகளுக்குள் கடந்து வாருங்கள். பரிசுத்தவான்கள் பூர்வ பாதையிலே நடந்தார்களே, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடு அது ஒரு நல்வழி. பிதாக்களுடைய அடிச்சுவடுகள் அது ஒரு நல்வழி. நல்ல வழி என்று எதுவோ அதிலே பார்த்து நடங்குங்கள். ஆண்டவர் 2 விதமான வழியை கண்ணு முன்னாடி வைக்கிறார். ஒன்னு ஜீவ விருட்சம், இன்னொன்னு புசிக்க கூடாத கனி. எது வேணுமோ எடுத்துக்கோன்னு கேட்டா கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மீறி செய்கிறார்கள். அந்த 2 மரம் எதை காண்பிக்கிற? 2 விதமான சான்ஸ், 2 விதமான வழியை காண்பிக்கிறது. எந்த வழியை நீங்க சூஸ் பண்ணணுமோ அந்த வழியை நீங்க சூஸ் பண்ணுங்க.
அந்த பாதையிலே போங்க. ஆனால் இளைப்பாறுதலை பெறணும்னா ஒரே வழி, அது நல்ல வழியா இருக்கணும். நீங்கள் போகிற பாதை நல்ல பாதையா இருக்கணும். அசுத்தங்கள் அசுசிகள் நிறைந்த பாதையில நம்ம போவோமா? நம்மளுடைய கண்களையும் மூக்கையும் மூடிக்கொண்டு ஓடி போய் விடுவோம். ஆனால் வாழ்க்கையில அசுத்தங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அசுசிகள் வரும் பொழுது என்ன செய்கிறோம்? பாவத்தின் வழி வரும் பொழுது, துன்மார்க்கத்தின் வழி வரும் பொழுது, உலகத்தின் வழி வரும் பொழுது, காயினின் வழி என்று வேதம் சொல்கிறது, பிழையாமின் வழி என்று வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய வழி, நானே வழி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல எந்த வழியை சூஸ் பண்றீங்க? எந்த பாதையை நம்ம சூஸ் பண்றோம்? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகணும்னா நம்ம நல்லதை செய்யணும், நல்வழிப்படுத்தணும். இந்த ஊழியத்திற்கு நல்லதை செய்யுங்க, ஊழியக்காரர்களுக்கு நன்மையை செய்யுங்க, உங்களை நம்பிக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்க. உன்னை நம்பி உன்னிடத்தில் தங்கியிருக்கிற அயலானுக்கு நீ தீங்கு செய்யாதே, காரணமின்றி தீங்கு செய்யாதே என்று வேதம் எச்சரிக்கிறது. அவர் உங்களிடத்தில் உண்மையாய் பழகுகிற எந்த ஊழியக்காரனாய் இருந்தாலும், ஊழியக்காரர்களாய், சகோதர சகோதரியாய், பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவர்களை ஏமாற்றாதிருங்கள், அவர்களுக்கு விரோதமாய் துரோகங்களை செய்யாதிருங்கள், நல்வழியிலே நடத்துங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை போதிக்கணும். நம்ம முதலாவது நல்ல வழியில போனாதான் வருங்கால சந்ததிக்கு நல்ல வழியை காட்ட முடியும். நல்வழியிலே நடவுங்கள், இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று பின்னாலே சொல்லுகிறவனுடைய சத்தத்தை அள்ளத்தட்டாதிருங்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிற பாதை தான் நல்ல பாதை, வேற எந்த பாதையும் நல்ல பாதை இல்லை. அவர் செம்மையான வழியிலே நம்மளை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. எந்தெந்த பகுதியில கர்த்தர் இளைப்பாறுதலை தரப்போகிறார்? உள்ளத்திற்குள் இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். இரண்டாவது, படுக்கையில ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். மூன்றாவது, ஆத்மாவில ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். உள்ளத்திற்குள் இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்கள் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய் கிடைக்காத நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது. படுக்கையில இளைப்பாற வேண்டுமானால் நேர்மையாய் நாம் நம்மளுடைய ஜீவியத்தில் பாதையிலே கடந்து செல்ல வேண்டும். நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல வழியிலே நடக்கிறவர்களாய், நம்மளோடு இருக்கிறவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. 2 விதமான இளைப்பாறுதல் உண்டு, மறந்து விட வேண்டாம். எந்த இளைப்பாறுதல் வேண்டுமோ நீங்கள் கேட்டால் கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவங்கள் அன்புள்ள சுவாமி, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாற கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் உணர்த்தினபடினால சோத்திரம். இனி இந்த காரியத்தை குறித்து நீர் எங்களிடத்தில் வெளிப்படுத்தும். இந்த வேத வசனங்களுக்கு நியாய தீர்ப்பாய் மாறாதபடி இதன்படி நடக்கும், இதன்படி செயல்படும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.